எப்போ பார்த்தாலும் பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு அவன் சோம்பேறியாக தான் இருப்பான். பெண்களை பார்க்குறதுக்கும் சரி, பெண்களை அது ஒரு தேவை, அவ்வளோதான். பெண்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது பார்க்குறதும் ஒரு தேவை, அவங்கக்கிட்ட பேசுகிறதும் ஒரு தேவை. அப்புறம் உடலுறவு வச்சுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு தினசரி தேவை. இதுக்கு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறி எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களே பார்க்குறது, பொம்பளைங்களை கண்டாலே பார்க்குறது, பொம்பளைங்க வந்துடக்கூடாது உடனே பார்க்குறது, இப்படியே பார்க்குற ஒரு ஆண் சோம்பேறியாக தான் இருப்பான். அவனுக்கு ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்காது. பல வேலைகளை அவன் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே மாட்டான். ஒரு இடையிடையே சோம்பேறி ஆகிடுவான். அவனுக்கு தன்னம்பிக்கையே இருக்காது. அதனால் பொண்ணுங்களை பார்க்கணும். இப்போ சாப்பாடுனாலும் அது ஒரு அளவு தான். எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னா, அப்போது அவர் எப்படி எல்லா வேலையும் சிறந்த திறமையுடையவராக அவர் எப்படி இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தேவை தான். ஆனால் தினசரி சாப்பாடு தேவை. ஒரு அளவு தான் தேவை. அது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருன்னா வேறு வேலையே இல்லையா? ஆனால் சாப்பாடு தேவை. தினமும் சாப்பாடு சாப்பிட்டாகணும். ஒரு அளவு தான் சாப்பிட்ணும். அதுபோல் தான் பெண்களை பார்க்குறதும் ஒரு அளவு தான். ஆனால் பார்க்கணும் கண்டிப்பாக. பார்க்காமலும் இருக்கக்கூடாது. பெண்களை பார்க்காமலும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவு பார்க்கணும். ஒரு தேவைன்னு இருக்குது. அந்த தேவைக்கு பார்த்தா போதும். சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பொம்பளைங்களை கண்டாலே பார்த்துடக்கூடாது. பொம்பளைங்க வந்துட்டாலே பார்த்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தா ஒரு ஆண் என்ன ஆகிடுவான்? சோம்பேறித்தனம் வந்துடும். அவனுக்கு ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது. அவன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சாப்பாடை கண்டாலே நீ சாப்பிட்றன்னா என்ன அர்த்தம்? நீ சாப்பாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க. உன் கட்டுப்பாட்டில் சாப்பாடு இல்லை. நீ சாப்பாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க. சாப்பாடை கண்டாலே நீ சாப்பிட்ற. உனக்கு பசிக்குதோ பசிக்கலையோ, தேவை இருக்கோ இல்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த சாப்பாடு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை பார்த்தாலே நீ சாப்பிட்றணுன்னு தோணுது உனக்கு. இல்லை எனக்கு இப்போ வயிறு நிறைய இருக்குது வேண்டாம், அப்படி எதுவுமே கிடையாது. வயிறு நிறைய இருந்தால் என்ன, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். வயிறு நிறையா இருந்தால் என்னப்பா சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இப்போ தானே நான் சாப்பிட்டேன், அதனால என்ன இன்னும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இப்போ சாப்பிட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தா இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாதுன்னு எது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் தான் பெண்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் நீ சோம்பேறி ஆகிடுவ. உனக்கு திறமையே இருக்காது. தன்னம்பிக்கையே குறைஞ்சிரும். தொடர்ச்சியாக உன்னால் உழைச்சிக்கிடவே முடியாது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நேரத்தை யார் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இந்த வழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெண்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தெரியாது, வெளியில் தெரியாது அவங்களுக்கு. அப்படி இல்லை அது ஒரு பிரச்சனையானே தெரியாது. அது எல்லோரும் பார்க்குறது தானே அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உன்னுடைய தொழிலையும் சரி எதுலேயுமே நீ தொடர்ச்சியாக உழைச்சிக்கிடவே மாட்டேன். உனக்கு அப்பப்போ ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். ஒரு தொடர்ச்சியாக உழைக்கிற அந்த தன்மைங்கிறது உன்கிட்ட இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆனால் கஷ்டப்பட்டு உழைப்பா. அப்புறம் திரும்பவும் நம்பிக்கை இழந்து சும்மா கிடக்க ஆரம்பிச்சிடும். அந்த தொடர்ச்சியாக ஒருத்தர் பாருங்கள், ஒரு லட்சியவாதிகள்லாம் பாருங்கள், தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக அவங்க தொய்வு இல்லாமல் ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இல்லாமல் அவங்க இயல்பில் ஒரு மாற்றமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கைங்கிற குறைஞ்சே போகாது. அப்போ அவங்க நினச்சதை அடைஞ்சே தீருவாங்க. இலக்கை அடைந்தே தீருவாங்க. இப்போ எப்போ அடைய முடியாத நிலைமை வருதுன்னா, இலக்கை அடைய முடியாத நிலைமை எப்போ வருது அப்படின்னா, நம்ம 2 நாள் உழைக்கிறோம் அல்லது ஒரு வாரம் உழைக்கிறோம், அப்புறம் பார்த்தா 4 நாள் சும்மா கிடக்கிறோம். அந்த தொடர்ச்சி இல்லை. ஒரு உழைக்கிறோம் அப்படின்னா இப்போ இன்னொருத்தர் கீழே இருந்து உழைக்கிறது வேறு. அங்கே போனால் அவங்க உங்களை வேலை வாங்குவாங்க. சுயமாக நீங்கள் உழைச்சி பாருங்கள், அப்போ தெரியும் நீங்கள் யாருன்ட்டு. இன்னும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நான் 7 நாளும் 6 நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர 6 நாள் நான் இப்போ பயங்கர கஷ்டப்பட்டு உழைப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன சுயமுயற்சியிலையா? அங்கே முதலாளிக்கு பயந்து வேலை பார்க்குறீங்க, அவங்க சொல்கிற வேலையை செய்கிறீங்க. இதுவே நீங்கள் வேலை பார்க்காம சுயமாக ஒரு தொழில் செஞ்சு பாருங்கள். சுயமாக ஒரு தொழில் செய்யும்போது உங்களால் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக உழைக்க முடியுது. இப்போது நீ உழைக்கலனா கூட பரவாயில்ல, எதுவும் நஷ்டம் பெருசாக வராது உன் தொழிலில். அந்த மாதிரி ஒரு சுய தொழில். இப்போது நஷ்டம் வந்துருமோன்னு பயந்து கூட தொடர்ச்சியாக உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுயமாக ஒரு தொழில் பண்ணும்போது
பெரிய முதலீடு போட்டு தொடர்ச்சியாக உழைக்கலன்னா நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயத்தில் கூட நீங்கள் தொடர்ச்சியாக உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நான் தொடர்ச்சியாக உழைக்கலைன்னா கூட எனக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படாது, லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, பெருசாக நஷ்டம் எதுவும் ஏற்படாது அப்படின்னா, அந்த மாதிரி எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சூழலில் உங்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியுமா? அப்படி உழைக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர், நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சுயமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, பெரிய முதலீடு ஒன்று அதுக்கு நீங்கள் போடலை, அதில் அந்த தொழில் நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்கலைன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு இன்னும் பெருசாக நஷ்டம் ஏற்படாது, லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அப்போ அந்த இடத்துல உங்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடிஞ்சால் நீங்கள் சிறந்தவர் தான். தொடர்ச்சியாக உழைக்க முடியலைன்னா அப்போ உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது. தொடர்ச்சியாக உழைப்பதில் தான் தன்னம்பிக்கை இருக்குது. நீ 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிற, ஆனால் அடுத்த 2 மணி நேரம் சும்மா இருக்கிற அப்படின்னா, 1 மணி நேரம் சும்மா இருக்க அப்படின்னா உனக்கு தன்னம்பிக்கை வராது. தொடர்ச்சியாக மென்மையாக உழைச்சாலே போதும், தொடர்ச்சியாக உழைக்கணும். ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்த வேலை, இப்போ கொஞ்சம் இடைவெளி இருக்குது, இந்த இடத்துல என்ன வேலை செய்யலாம், அப்போ அந்த வேலையை செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அந்த இடத்துல என்ன வேலை செய்யலாம், இப்போ நேரம் இருக்குது நமக்கு, இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம், இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை. என்ன வேலையை இந்த இடத்துல போட்டு செய்யலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக உழைப்பதற்கு நமக்கு அந்த மாதிரி கற்பனை திறன் தேவை. என்ன வேலை செய்யலாம், நேரத்தை பயன்படுத்துவதில் ரொம்ப ஆர்வம், நேரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தான் தொடர்ச்சியாக உழைப்பாங்க. ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம், நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நமக்கு எல்லா வேலையும் முடித்த மாதிரி தெரியுது, இந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் சும்மா இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நேரத்தில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நேரத்தில் நம்ம என்ன வேலையை பார்க்கலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தால் அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகும், அரை மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் என்ன வேலையை பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய ஆன்லைன்லேயே மொபைல்லே வேலை பார்க்கலாம், லேப்டாப்பு கையில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி லேப்டாப்பு அப்போ ஆன்லைனில் அப்படி வேலை பார்க்கலாம். எந்த இடத்துல கூட நீங்கள் பஸ்ஸில் நேரம் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ வேண்டாம், கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிரமப்பட்டு வண்டி போயிட்டுருக்கோம், அந்த நேரத்தில் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வண்டி குலுங்கும், அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையும் பார்க்குறதுல நமக்கு எந்த சிரமம் இல்லை, நின்றுட்டு தான் இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஏதாவது லேப்டாப் இருந்தால் அந்த இடத்துல ஒரு வேலையை செய்யலாம். நம்ம வேலை வந்து லேப்டாப்பில் இருக்கும், அல்லது மொபைல் ஃபோன்லேயே கூட வேலை இருக்கும். மொபைல் ஃபோன் பொழுதுபோக்குறது சொல்லலை, அந்த மாதிரி தொடர்ச்சியாக வேலை பார்க்கணும். அதுக்கு ஒரு நேரத்தோட முக்கியத்துவம் தெரியணும். எல்லா சூழ்நிலையிலையும் நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது, வீணடிக்காமல் வேலை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், பெண்கள் வந்தாலே நீ உன் பார்வை அங்கே போகுது அப்படின்னா உன்னால் உன் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. அப்பப்போ தன்னம்பிக்கை இழந்துருவ நீ. ஏன்னா உன் பார்வை நீ உன் கட்டுப்பாட்டிலே இல்லை, பெண்களோட கட்டுப்பாட்டில் இருக்க. பெண்கள் உன்னுடைய கவனத்தை திருப்புறாங்க, உன்னுடைய கவனத்தை தீர்மானிக்கிறார்கள். நீ எங்கே பார்க்கணும், நீ எதை செய்ய வேண்டும். பெண்கள் வந்தால் நீ அவங்கள தான் பார்ப்ப, ரொம்ப ஆர்வமாக பார்ப்ப. அப்படிங்கும்போது உன் வேலையில் உள்ள ஆர்வம் இல்லாமல் போயிடும். அதனால் உன் வேலையில், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆர்வம் இருக்கணும், உன்னுடைய வேலையில் ஆர்வம் இருக்கணும்னா முதல்ல பெண்களை பார்க்குறதுல உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பெண்கள் வந்தாலே நீ பார்க்க ஆரம்பிச்சிடுற, உன் கட்டுப்பாட்டிலே நீ இல்லை, பெண்களுடைய கட்டுப்பாட்டில் நீ இருக்க அப்படின்னா உனக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும், சோம்பேறியாக மாறிடுவேன். உனக்கே தெரிஞ்சிடும், நம்மளால் எந்த செயலையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இலக்கை தீர்மானித்து குறிப்பிட்ட நேரத்தில் அதை அடைய முடியாது என்பது உனக்கு தெரிந்துவிடும், தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அதனால் பெண்கள் நமக்கு தேவை தான், ஆண்களுக்கு பெண்கள் தேவை. அப்படின்னா அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறது, ஒரு அளவோடு தான் பூர்த்தி பண்ணணும். சாப்பாடு தினமும் தேவை, சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிட்டே ஆகணும். அதுக்காக சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. சாப்பாட்டை கண்டாலே நீ சாப்பிடணுன்னு ஆசை வந்துடக்கூடாது. ஒரு அளவு தான் தேவை. அந்த தேவை முடிஞ்சதுன்னா அப்புறம் நீங்கள் சாப்பாட்டை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அதுபோல் தான் பெண்களும் அது ஒரு தேவை. பெண்களை பார்ப்பதும் ஒரு தேவை, ஒரு அழகாக இருப்பாங்க, அதனால் அவங்கள பார்க்குறதும் ஒரு தேவை, பேசுகிறதும் ஒரு தேவை, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, உடல் உறவு வச்சுக்கிறது,
இது ஒரு தேவை, தினசரி தேவை. இவ்வளோ தான் தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த தேவை முடிந்த பிறகு நீ அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்காத. ஒரு அளவு வச்சுக்கோ, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் வெறும் பெண் மட்டுமே தேவையாக இல்லை. பெண் தான் பிரதான தேவையாக இருக்கிறார். அதுபோல் உணவும் பிரதான தேவை. ஆனால் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது. இது மட்டுமே தேவையில்லை. நண்பர்கள் தேவை, தோழிகள் தேவை, குடும்பம் தேவை, அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகள் இதெல்லாம் தேவை. உடற்பயிற்சி பண்ணணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், அங்கே நண்பர்களோடு ஊர் சுற்றணும், சுத்தம் பண்ணணும் வீட்டை, உணவு சமைக்கணும், உணவு உற்பத்தி செய்யணும், இப்போ உடற்பயிற்சி செய்யணும், இப்படி பல ஆடணும், பாடணும், ஓடணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், நடக்கணும், ஓடணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. நிர்வாகம், அப்புறம் ஏதாவது பிரச்சனை நிறைய பேசணும், நண்பர்கள்ட்ட பெரியவங்க பேசுகிறத கேட்கணும், சின்னவங்ககிட்ட போய் பேசணும், இப்படி பல வேலைகள் இருக்குது வாழ்க்கையில் பெண்களை. அதனால் பல வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மைன்றது. பல வேலைகளை நம்ம தினசரி பார்க்கணுன்னா அதில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இந்த மாதிரி நம்ம வாழணும் தொடர்ச்சியாக அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்போம். பெண்களை பார்த்தாலே நீ பார்த்துடக்கூடாது. பெண்கள் வந்துட்டாலே நீ அவங்க பின்னாடி போகிறது, எப்போ பார்த்தாலும் பொம்பளைகளே பார்த்துட்ருக்கு, பொம்பளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ஆணின் தன்னம்பிக்கை குறைத்துவிடும், ஆளுமை திறனை குறைத்துவிடும். அவனால் பெரிய ஆளுமை திறன். ஆளுமைன்னு என்னது? பல்வேறு வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறது, அதுதான் ஆளுமை திறன். ஒரு தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை நம்ம அன்னன்னைக்கு செஞ்சாகணும். அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். நமக்கு இருக்கிற பல்வேறு வேலைகளை தினசரி நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ அதுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதை செஞ்சு முடிக்க முடியும். அதெல்லாம் நம்மளுடைய கடமை. அது தினசரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தொழில் பண்ணணும், அப்புறம் அம்மா அப்பா குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல உணவுகளை சாப்பிட்ணும், தொழில் செய்ய வேண்டும். இப்படி அப்புறம் காமம், காதல், பெண், இதெல்லாம் அது ஒரு பகுதி தான். வீட்டை சுத்தம் பண்ணணும், உணவை சமைக்கணும், உணவை தயார் பண்ணணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மைன்றது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பல வேலைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதை செய்வதற்கு அதை தொடர்ச்சியாக செஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கே செஞ்சாகணும், தொடர்ச்சியாக செஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை என்னென்னா அடிமைத்தனம், பெண்களுக்கு அடிமையாக இருப்பது. பெண்களை பெண் வீக்னஸ், பெண் பலவீனம். அதுமாதிரி உணவுக்கும் அடிமையாக கிடப்பாங்க. அதுக்கு வீக்னஸ் நம்ம அடிமையாக கிடப்பாங்க. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டா அதுக்கு அடிமையாகிடுவாங்க, அதிலே போயிடுவாங்க. உனக்கு பல வேலைகள் இருக்குது, நீ என்ன மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்ருக்க? நான் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா? அது மாதிரி நீ என்ன சாப்பாடு கண்டாலே சாப்பிட்டுட்ருக்குற, அப்புறம் சாப்பிட்டா நிம்மதியாக தூங்கிட்டுருக்குற, அந்த சோறில் உண்ட களைப்பில் நல்லா தூங்கிட்டுருக்குற. அப்போ அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அதனால் சாப்பாடு ஒரு அளவு தான். அது மாதிரி பெண்ணாலே அந்த பொம்பளை பின்னாடியே போயிட்டே இருக்கிற, பொண்ணுனாலே பார்த்துட்ருக்குற, மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றியே யோசிச்சுட்ருக்குற அப்படின்னா அவனால் அந்த வேலையை அன்னன்னைக்கு செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அப்போ அவங்க வாழ்க்கை செழுமை இருக்காது, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. அதனால் பெண்களை பார்க்குறது ஒரு தேவை தான். அவங்க பேசுகிறது, அவங்களுடைய கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அது ஒரு தேவை தான். கணவனோ மனைவியோ அது ஒரு அளவு தான். அந்த அளவோடு பூர்த்தி செய்தால் அந்த ஆண் தன்னம்பிக்கையோடு இருப்பான். அளவுக்கு அதிகமாக அதுபோல் உணவும் அப்படி தான். எதுவும் அளவோடு இருக்கணும். அளவுக்கு அதிகமாகிட்டால் அவங்களுடைய ஆளுமை திறன் பாதிக்கப்படும். ஆளுமை திறன்னா பல்வேறு வேலைகளை செய்கிற திறன், அதான் ஆளுமை திறன். பன்முக ஆளுமைத்தன்மை. பல வேலைகளை செய்கிற திறன் இருக்குல்ல, தொடர்ச்சியாக செய்யணும், அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். அதை அவங்களால செய்ய முடியாது. 2 நாள் எந்த வேலையுமே செய்யாமல் சிலர் சும்மா கிடப்பாங்க. 2-3 நாள், 1 வாரம் அந்த மாதிரி கூட சும்மாவே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்போ அவங்ககிட்ட வீக்னஸ் இருக்குது. சாப்பாட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, பெண்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதுபோல் பெண்களும் ஆண்கள் தன்னை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆண்கள் எப்போதும் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் பெண்களுக்கு பலவீனம்தான். அவங்களாலையும் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருக்க முடியாது. ஒரு அளவு தான். ஒரு ஆண் தன்னை பார்க்கணும்,
தன்கிட்ட பேசணும், தன்னுடைய காதலன் தன்னிடம் பேச வேண்டும், தன்னுடைய கணவன் தன்னிடம் பேச வேண்டும், தன்னிடம் வந்து அவங்ககிட்ட பேசணும். அப்படிங்கிறதுலாம் ஒரு அளவு தான். அவன் கட்டி பிடிக்கணும், முத்தமிடணும், உடலுறவு வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு அளவு தான். எப்போ பார்த்தாலும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும், அவன் எங்கேயுமே போயிடக்கூடாது, அவன் நண்பர்கள்ட்ட பேசிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கிற பெண்கள். இதுவும் வீக்னஸ். ஆண்களுக்கு எப்படி பெண் வீக்னஸோ அதுபோல் பெண்களுக்கு தன் வீக்னஸ், பெண்ணாகிய தன் மீது ஒரு பலவீனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெண்களும் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னா பெண்களுக்கும் பல வேலைகள் இருக்குது. தினசரி வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய பல கடமைகள் இருக்குது. அப்போ பெண்களுக்கும் பன்முக ஆளுமைத்தன்மை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. அப்போ இந்த பாலியல் உறவுகளில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். ஒரு பெண் வந்து எப்போதும் ஆண்கள் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா. ஆண்கள் வந்துட்டாலே அவன் தன்னை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்களே, பெண்ணாகிய தன்னை பார்த்து விட வேண்டும், ரசிக்க வேண்டும், தன்னிடம் பேச வேண்டும், இப்படி நினைக்கிற பெண்கள். இந்த பெண்களால் பன்முக ஆளுமைத்தன்மை நிறைந்த வேலைகள் அதாவது பன்முக ஆளுமைத்தன்மையோடு இருக்க முடியாது. தினசரி வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டிய பல வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் பெண்களுக்கு ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக தேவை. ஒரு அளவு தான் அது. அந்த அளவு முடிஞ்சதுன்னா அன்றைக்கி போதும். இப்போ தாங்க ஏன் லவ்வர்கிட்ட 1/2 மணி நேரமாக கடலை போட்டேன், அதுக்கப்புறம் வேறு எவனையுமே பார்க்கணுன்னு எனக்கு தோணலை, போதும், அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். எந்த ஆம்பளை வந்தாலும் அப்படி அந்த மாதிரி அதில் ஒழுக்கம் இருக்கணும். அப்போ அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்னா நம்ம வந்து ஒரு தவறான நேர்மையாக இருக்கணும், உறவு முறையில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டுப்பாடெல்லாம் வரும். தவறான உடலுறவு வைத்துக்கொள்கிற ஒருவருக்கு இந்த மாதிரி சிந்தனைலாம் வராது. அவங்க கட்டுப்பாடு. யாருக்கு வந்து பெண் வீக்னஸ் இருக்குன்னா தவறான உடலுறவில் ஆர்வம் உடையவராக இருப்பாங்க, கள்ளத்தொடர்பு வச்சுருப்பாங்க, இன்னொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தியோட கணவன், இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த பலவீனம் இருக்கும், பெண்கள் சார்ந்த பாலியல் பலவீனம் இருக்கும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி அப்படி இருக்கும். அப்போ நேர்மையாக இருக்கணும், கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், எங்கேயும் போயிட மாட்டாங்க, கணவனோ மனைவியோ எங்கேயும் போயிட மாட்டாங்க. ஆனால் கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்க எப்போ வருவாங்களோ, எப்போ வர நேரத்தில் தான் போக முடியும். அப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. நீங்கள் கள்ளத்தொடர்புலாம் வச்சுக்கிட்டாக்கா இப்போ வந்து பிற உயிரினங்கள் பாருங்கள், அங்கே கல்யாண உறவே கிடையாது, திருமண உறவே கிடையாது. ஒரு நாய்களே எடுத்து பாருங்கள், திருமண உறவு கிடையாது. அப்போது ஒரு பெண் நாய் வருது அப்படின்னா ஒரு ஆண் நாய் போய் தான் ஆகணும். கிடைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆகணும். அந்த ஆண் நாய் நினச்சப்பெல்லாம் அந்த பெண் நாய் கிடைக்க மாட்டாங்க. அதனால் ஆண் நாய் வந்துச்சுனால அந்த பெண் நாய் போட வேண்டியது. ஆனால் அந்த திருமண உறவுன்னு வரும்போது அந்த மனைவி அவங்க எங்கேயும் போயிட போகிறதில்ல, அந்த கணவன் எங்கேயும் போயிட போகிறதில்ல, அங்கே தான் இருக்க போகிறாங்க. அதனால் அதில் அந்த நம்பிக்கை எங்கே வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும்போது தான். உண்மையாக இருந்துட்டால் ஒரு கணவன் கூப்பிட்டப்ப மனைவி வருவாங்க, மனைவி கூப்பிட்டா கணவன் போவாங்க. உண்மையாக இல்லைன்னா நீ கூப்பிட்டா நான் ஏன் வரணும், நீ என்ன எனக்கு உண்மையாக இல்லை, அவகிட்ட போய் கேளு, நீ என்ன மறந்துட்டு நீ அவகிட்ட போகிறல்ல, எனக்கு தெரியாமல் நீ அவகிட்ட போகிறல்ல, நீ அவகிட்ட போ, என்கிட்டேயும் வர அப்படின்னு கேட்பாங்க. அல்லது வந்து ஒரு ஒய்ஃப் மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு வச்சுருக்கா. அப்போ அந்த மனைவி வந்து தான் கணவனை கூப்பிடுறா உடலுறவு வச்சுக்கிறதுக்கு. என்னையாம்மா கூப்பிடுற, எனக்கு தெரியாமல் நீ அவங்ககிட்ட போகிறல்ல, அவங்ககிட்ட போய் கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்லுவான். கூப்பிட்டப்பெல்லாம் வரமாட்டாங்க. தேவைப்படும் போதெல்லாம் அது கிடைக்காது. தேவைப்படும் போதெல்லாம் அது நமக்கு கிடைக்கணும், தடை இல்லாமல் போராட்டம் இல்லாமல் கிடைக்கணும்னா கணவன் மனைவி உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அது கிடைக்கும். அதுக்கு தான் திருமண உறவே வச்சுருக்காங்க. அப்படி இந்த பாலியல் உறவில் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும், ஒரு அளவு தான் தேவை. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தினசரி பல்வேறு வேலைகள் இருக்குது. அதில் ஒரு வேலை தான் பெண் என்பது, பெண்ணுடன் ஏற்படுத்தி கொடுக்குற பாலியல் அந்த தேவை என்பது. அது பெண்ணுக்கும் அப்படித்தான். பெண்ணுக்கும் அந்த பாலியல் தேவை, தன்னிடம் ஆண் வந்து பழகுவது அது பெண்ணிற்கான தேவை. ஆணிற்கு பெண்ணிடம் பழகுவது ஒரு தேவை. அந்த தேவை ஒரு அளவுக்கு தான் பூர்த்தி பண்ணணும்.
ஒரு அளவுக்கு அதிகமாக நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற, பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற, அல்லது ஒரு பெண் வந்து ஆண்கள் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்க்குற ஆண்கள்லாம் எதிரில் வருகிற ஆண்கள்லாம் தன்னை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பெண்கள் பலவீனமாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அதுபோல் ஆணும் அப்படித்தான். பெண் வந்தாலே பார்த்துருவான், அவனால் பார்க்காம இருக்கவே முடியாது. எதிர்த்தால ஒரு பொம்பளை வரக்கூடாது, பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படின்னா அவன் பலவீனமாக இருக்கான், அவங்ககிட்ட அவனால் பல்வேறு வேலைகளை தொடர்ச்சியாக செய்ய முடியாது, தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் கட்டுப்பாடுங்கிறது அதுதான், தேவை அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும். கட்டுப்பாடுங்கிறது பாலியல் உறவில் கட்டுப்பாடுங்கிறது என்னது? காம உறவு, காம விஷயத்தில் கட்டுப்பாடுங்கிறது எது? அதை அனுபவிக்காமல் இருக்கணும், அப்படியே மூடிக்கிட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட அனுபவிச்சிடக்கூடாது, ஒரு பிரம்மச்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அதன் தேவை அறிந்து அனுபவித்து விட்டு மற்ற வேலைகளை நீ கவனிக்கணும். அதுக்கு அடிமையிடக்கூடாது. அதுக்குத்தான் ஒரு பிரம்மச்சரியம், துறவு அப்படின்றது பண்பு. அந்த கட்டுப்பாடெல்லாம் அதான். கட்டுப்பாடுன்னா என்னது? அதன் தேவை அறிந்து அனுபவிப்பது. அதன் தேவையை கூட நீ அனுபவிக்காமல் இருந்தன்னா அது தப்பு. அது கட்டுப்பாடே கிடையாது. அது அதனால் தேவையறிந்து அனுபவிக்கணும். அப்போ தான் பன்முக ஆளுமைத்தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். தொடர்ச்சியாக உழைக்க முடியும், தன்னம்பிக்கையோட எப்போதும் ஒரே மாதிரி வாழ முடியும். பலரால் ஒரே மாதிரி வாழ முடியல. 2-3 நாள் உழைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, அப்புறம் பார்த்தா சோம்பேறியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, மற்றவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது, தன்னை கவனிக்காமல், தன்னுடைய வேலைகளை கவனிக்காமல் மற்றவங்கள கவனிக்கிறது. அந்த மற்றவங்கிற லிஸ்ட்டில் பெண்கள் முக்கியமாக இடம் பெறுவாங்க. பெண்களை கவனிச்சிக்கிட்டே இருக்குது. பெண்கள் என்ன பண்ணுறது? ஆண்களை கவனிச்சிக்கிட்டே இருக்குது. அவன் நம்ம தன்னை பார்க்க மாட்டானா? ஆண்கள் என்ன பண்ணுறோம்? பெண்ணை கவனிச்சிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றி யோசிக்கிறது, பெண்களை கவனிக்கிறது. அந்த பேராசையிலே ஏக்கம் அதிகமாகி பலவீனமாகிடுவாங்க. அதனால் நீ பெண்களை மறந்துட்டு வாழு. அதோட தேவையறிந்து அதை பூர்த்தி அந்த பெண் தேவை என்பது உனக்கு தேவையறிந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்போ தான் நீ தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருப்ப, பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கும். எப்போ பார்த்தாலும் பெண்ணை பார்த்துட்டே இருந்தால், பல பெண்களோடு தொடர்பு வச்சுருந்தா, எப்போ பார்த்தாலும் பெண்களை பார்க்குறது, பெண்களை பற்றின கற்பனையில் ஈடுபடுறது, பெண்களுடைய அழகில் மயங்கி போகிறது. ஏன்னா பெண்கிறவ ரொம்ப அழகாக இருப்பா, மிரட்டி விட்டுருவா. சும்மா கிடையாது, பெண்ணா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா பெண்கள் தங்களுடைய அழகால் ஆண்களை மிரட்டி விட்டுருவாங்க, அசத்திடுவாங்க. அப்போது ரொம்பவும் ஆற்றல் அந்த அழகில் இருக்குது. பெண்களின் அழகில் பயங்கர ஆற்றல் இருக்குது. அப்போ நீ எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பெண்கள் பின்னாடியே போனேன், பெண்களை பற்றியே யோசித்த, பெண்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, நீ அழிஞ்சு போயிடு. அது ரொம்ப ஆற்றல். அதனால் ஆற்றல் நிறைந்த ஒரு திறன், அந்த இதுதான் அழகு, பெண்களின் அழகு. அதனால் அதே நேரத்தில் அது உனக்கு தேவை, ஒரு அளவு தான் தேவை. ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அது ஒன்றே அடித்து விடும். அதுதான் பெண்களுக்கும் பாதுகாப்பு. அதாவது எவ்வளோ வேணாலும் அனுபவிக்க அது நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தினசரி எவ்வளோ வேணாலும் பெண்கள் பக்கத்துலேயே இருக்கிறது, பெண்களை பற்றி யோசிக்கிறது, பெண்கள்கிட்ட பேசுகிறது, எப்போ பெண்களோட இருக்கிறது, அது ஒரு ஆணுக்கு நல்லது, பெண்ணுக்கும் நல்லது அப்படின்னா, அப்போ எப்போ பார்த்தாலும் இப்போ ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்தே இருப்பாங்க, வேறு வேலையே பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு எப்படி வரும்? வேலை பார்த்தா தானே. விவசாயம் பார்க்க வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டியிருக்கு, தொழிலெலாம் பார்க்க வேண்டியிருக்கு, வச்சா தான் வாழ முடியும். பெண்கள் பக்கத்துலேயே இருந்தால் வாழ்ந்துட முடியுமா? சாப்பாடு வந்துடுமா? நிறைய இப்போ பெண்கள் பக்கத்துலேயே இருந்தால் மட்டும் போதுமா? விளையாட வேண்டாமா? விளையாண்டால் தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு தொழில் செஞ்சால் தானே உணவு உற்பத்தி செய்ய முடியும். குழந்தைகள்லாம் இருக்குது, அவங்களெலாம் வளர்க்கணும். அப்போது ஒரு அளவு தான் பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த அழகு தேவை, ஒரு அளவு தான். ஏன்னா பெண் என்பவள் ஆற்றல் மிகுந்தவள். அதை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க ஆசைப்பட்டால் அது பெண்களால் கூட எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஆண் எப்போ பார்த்தாலும் பெண்கள் பக்கத்துலேயே கிடக்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த பெண்களும் இவன் பக்கத்தில் கடந்தானே ஆகணும். அப்போ இவன் விடமாட்டான். எங்கே போகிற? அங்கே யார்கிட்ட போகிற? அவங்ககிட்ட யார் பேசுகிற? இங்கே என்ன போயிட்டு வர? யார்கிட்டயே பேசிட்டு வர பொழுது எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெண் பலவீனம். எங்கேயும் வேறு வேலைகளே பார்க்க விட மாட்டாங்க. அதனால் பெண்களை ஒரு அளவுக்கு, அவ்வளோதான், ஒரு அளவு தான் தேவை. அப்போ தான் பெண்கள் ஆண்கள்கிட்ட விடுபட முடியும். பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்கள் அந்த ஆண்கள்கிட்ட விடுபட முடியாது, வேறு வேலைகளை பார்க்க முடியாது.
வேறு வேலைகளே பார்க்க முடியாது. அதனால பெண்களுக்கு தான் ஆபத்து. அதனால் பெண்களுடைய அழகு ரொம்ப அருமையானது தான், ரொம்ப அற்புதமானது, இனிமையானது, ஆற்றல் மிகுந்தது. அது ஒரு அளவு தான் தேவை. அந்த தேவை முடிஞ்சதுன்னா உனக்கு பெண் மீது வெறுப்பு ஏற்படணும். இன்றைக்கி 1/2 மணி நேரம் பேசிட்டியா, ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கிட்டியா, அப்போ பெண் மீது உனக்கு வெறுப்பு ஏற்படணும். உடலுறவு வச்ச உடனே பாருங்கள் பெண் மீது வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த வெறுப்பு ஏற்படல, உடலுறவு அந்த விந்து வெளிப்பட்ட உடனே பெண் மீது ஆணுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதுக்கப்புறம் அவனோட உடலுறவு ஆசை வந்து அப்போதைக்கு இருக்காது. மீண்டும் ஆசை வருவதற்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. உடலுறவு வைக்க விந்து வெளிப்பட மீண்டும் மீண்டும் ஆசை வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் பெண்கள் பக்கத்துலேயே தான் இருப்பான். வேறு வேலைக்கும் போயிட மாட்டான். அந்த பெண்களையும் வேறு வேலை செய்யவும் விட மாட்டான். அப்போ என்னாகும்? உணவு உற்பத்தி குறைஞ்சிரும், உணவு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், உணவை தேட முடியாது. பல்வேறு வேலைகள் இருக்குது. நண்பர்களை போய் பார்க்கணும், நட்பு, அப்புறம் வந்து ஆடணும், ஓடணும், விளையாடணும். அப்போதெல்லாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ஓடி ஆடி விளையாண்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பெண்களோடையே இருந்துகிட்டு இருந்தால் பெண்களை அனுபவிக்க ஆசை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? வேறு வேலையும் செய்ய முடியாது. அப்போ வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும் பெண்களுக்கும் சரி. அப்போ பெண்களுக்கே வெறுப்பு வரும். பெண்களை அனுபவித்து விட்டால் ஆண்களுக்கு அந்த உடலுறவில் ஈடுபடும்போது விந்து வெளிப்பட்டு விட்டால் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அந்த நேரத்தில். அப்போ அவன் விலகிடுவான். அதுக்கு மேலே அவனால் உடல் வச்சுக்க முடியும். பெண்ணுக்கும் ஒரு வெறுப்பு வந்துடும். நல்லா அனுபவிச்சாச்சுன்னா பெண்ணும் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டா அப்படின்னா அவளுக்கும் ஆண் மீது ஒரு வெறுப்பு வந்துடும். தன் மீதே ஒரு வெறுப்பு வரும். ஆண் பக்கத்தில் இருக்கிறத அவளும் விரும்ப மாட்டா. சரி போயிட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லது. அப்போ தான் வேறு வேலைகளை பார்க்க முடியும். அந்த வெறுப்பு நல்லது, அந்த வெறுப்பு தேவை, அந்த வெறுப்பு இருக்கணும். அப்போ தான் நீ அடுத்தடுத்து வேறு வேலைகளை பார்க்க முடியும். உனக்கு வாழ்க்கையில் நிறைய வேலை இருக்குது. உணவு உற்பத்தி பண்ணணும், உணவு பாதுகாப்பு, சாப்பிடணும்ல, உயிர் வாழணும்ல, நண்பர்களை பார்க்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், உணவு சமைக்கணும், குழந்தைகளை பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும், தாத்தா பாட்டிகளை பார்க்கணும், அவங்க என்ன சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கணும், போய் தோழிகளோடு போய் ஊர் சுற்றணும், நண்பர்களோட போய் ஊர் சுற்றணும், ஆடணும், பாடணும், விளையாடணும், இப்படி பல்வேறு அனுபவங்களை தேடணும். அப்போது நீ எந்த விஷயத்துக்குமே அடிமையாகாத. எந்த விஷயத்துக்கும் அடிமையாயிட்டா அவனுக்கு பல்வேறு வேலைகள் செய்கிற திறன் இல்லாமல் போயிடும். பன்முக ஆளுமைத்தன்மை என்பது உனக்கிட்ட இல்லாமல் போயிடும். அது பார்த்து இப்போ நிறையா இப்போ நீ அடிமைப்பட்டுன சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டா, பெண்ணுக்கு அடிமையாயிட்டா பார்த்தீங்கன்னா ஆண்கள் வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வேலை விட்டால் வீடு. ஏன்னா அங்கே தானே சாப்பாடு இருக்குது, அங்கே தானே பெண் இருக்கிறா, அங்கே தானே மனைவி இருக்கிறா. அதுபோல் பெண்கள் வீட்டிலே இருக்காங்க பாருங்கள். இதுவும் அடிமைத்தனம். பெண்கள் வந்து ஏன் வேலைக்கு போகலன்னா அவன் எப்போ வேணாலும் வருவான். அப்போ நம்ம தயாராக இருக்கணும். அதாவது வேலைக்கு போகிற அந்த கணவன் வந்து எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவான். அப்போ நம்ம தயாராக இருக்கணும். நம்ம வேறு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. நம்மளும் வேலைக்கு போயிட்டோன்னா அவன் வரும்போது நம்ம ரெடியாக இருக்க முடியாது. அவன் எப்போ வேணாலும் வருவான். அவனுக்கு நான் எப்போவுமே ஒரு அவைலபிளாக இருக்கணும். எப்போவும் நான் தயாராக இருக்கணும். இதுதான் வீக்னஸ்ன்றது. அதுக்காகவே இந்த பெண் வந்து வேலைக்கு போக மாட்டாள். ஒரு 4 தோழிகள், ஒரு பொது ஒரு வெளி இடங்களுக்கு சுதந்திரமாக சுற்றிப்பா. வெளி உலக அறிவே இந்த பெண்ணுக்கு இருக்காது. இவளால் பல வேலைகளை செய்யவே முடியாது. பல வேலைகள்னால் என்னென்னே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது அந்த வீட்டை பெருக்கிறது, அப்புறம் வந்து கோலம் போட்டு சமைக்கிறது, திங்கிறது, அப்புறம் துணி துவைக்கிறது. இதுதான். ஏன் வீட்டில் இருக்கிறா? எப்போ வேணாலும் அவன் வருவான். அவனுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதான் வீக்னஸ்ன்றது. அப்போ அந்த பெண்ணுக்கு பன்முக ஆளுமைத்தன்மை கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவள் உடலுறவை பற்றி தான் யோசிப்பாள். ஏன்னா அதுக்காகவே அவள் காத்திருக்கிறாள். அவன் எப்போ வேணாலும் வருவான். அதுக்காகவே அது அவங்கிறது யார்? புருஷன் எப்போ வேணாலும் வருவான். அவனுக்காகவே நம்ம காத்து கிடக்கணும். அவனுக்காகவே நம்ம வீட்டில் காத்து கிடக்கணும். அவனுக்காகவே நம்ம எப்போவும் தயாராக இருக்கணும். எப்போ வருவானோ, அப்போ வருவானோ, போனவன் இப்போ உடனே திரும்பி வருவானோ, எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போகணும். எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ அவனுக்கும் வீக்னஸ். அப்போ நம்ம மனைவி எப்போ கூப்பிட்டாலும் வருவா போல்க, எப்போ கூப்பிட்டாலும் வருவாவா. இவளும் அவன் எப்போ வேணாலும் வருவான் அப்படின்னு இருப்பான். அப்படிலாம் இல்லாமல் இப்போ போனால் ஒய்ஃப் வந்து இப்போ மனைவி வந்து இப்போ போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. இப்போ போனால் ஒரு வேலையில் அவள் தொழிலில் இருப்பாள். இப்போ போனால் அவள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாள். இப்போ போனால் குழந்தைகளை கவனிச்சிட்ருப்பா. அப்போ இப்போ போனாக்கா முக்கியமாக ஏதோ ஒரு பொது பிரச்சனையில் பேசிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. அப்போ
எப்போ போனால் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த அந்த அளவுக்கு ஒரு பெண்ணும் பிஸியாக இருக்கும்போது தான் பெண்ணோட அருமை தெரியும். பெண்களும் பிஸியாக இருக்கணும், அப்போ தான் பெண்களோட அருமை தெரியும். பெண் எப்போவுமே தயாராக இருக்கிறா, ஆனால் அவளுக்கு வேலையே கிடையாது. சமைச்சிட்டு எப்போ வேணாலும் சமைச்சிட்டு இருந்தால் கூட கூப்பிட்டா உடனே வந்துடுவாள். அப்புறம் திரும்ப சமையலை கண்டினியூ பண்ணுவான். எப்போவுமே பெண் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்ணை அங்கே வீட்டிலே உட்கார வச்சாங்க ஆண்கள். ஒரு விபச்சார விடுதி மாதிரி தான் இது. விபச்சார விடுதியில் பாருங்கள், அந்த பெண்கள் எப்போவும் தயாராக இருப்பாங்க. ஆண்கள் எப்போ வேணாலும் வருவாங்க, கஸ்டமர் எப்போ வேணாலும் வருவாங்க. இது ஒரு குடும்ப விபச்சாரம் மாதிரி. எப்போ வேணாலும் ஒருத்தருக்கு, அதாவது விபச்சாரி பல ஆண்களை பார்ப்பாங்க. இவங்க ஒரு ஆணுக்கு மட்டும் உண்மையாக இருக்கிற ஒரு விபச்சாரம், உண்மை விபச்சாரம், நம்பிக்கையான ஒரு விபச்சாரத்தன்மை. எப்போ வேணாலும் இவங்க ரெடியாக இருப்பாங்க. வெளி வேலைகளுக்கெல்லாம் போயிட்டா அவன் எப்போ வருவான், அவன் ஏமாந்து போயிடுவான். அதனால் நம்ம எப்போதும் தயாராக இருக்கணும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு போவோம், அவள் எப்போ வேணாலும் தயாராக இருக்கணும். அப்போ இல்லைன்னா, அதனால தான் ஆண்கள் இந்த உடல் உறவில் ஆண் கூப்பிட்டா போகலன்னா அவனுக்கு ரொம்ப பிடிவாதம், கோபம் ஜாஸ்தியாக வரும் சில ஆண்களுக்கு. அதுதான் பெண் வீக்னஸ்ங்கிறது. அதாவது அவன் விருப்பப்பட்ட போது ஒரு பெண் வரலைன்னா அவனுக்கு செம கோபம் வரும். கோபத்தில் அடிக்கவே செய்வான். சில பெண்கள் அடித்தா தான் போவாங்க, கூப்பிட்ட உடனே போக மாட்டாங்க. கெஞ்சணும், அந்த ஆண்கள் கெஞ்சணும், அப்புறம் அடிக்கணும். அடித்தா தான் அந்த பெண்கள் போவாங்க. ஆனால் அவங்க வெளி வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க. வீட்டில் இருந்தாலே இதான் காரணம். எப்போ வேணாலும் தயாராக இருக்கணும், அவன் எப்போ வேணாலும் வருவான். அதுக்காக தான் அவங்க வீட்டிலே இருக்காங்க. ஆனாலும் அப்போ அவங்களுக்கு ஐயோ, நம்ம இதுக்காக தான் வீட்டிலே இருக்கோமா, அப்போ நம்ம இந்த உறவில் இப்போ ரொம்ப கேவலமான ஒரு பொண்ணா? அப்போ அப்படி கிடையாது. என்கிட்டலாம் கெஞ்சினா தான் என் புருஷன் கெஞ்சினா தான் நான் ஒத்துப்பேன். சிலர் 2 நாள் கெஞ்சினா தான் 3 நாளில் ஒத்துப்போம், 3ஆவது நாள் ஒத்துப்பாங்க. சில ஆண்கள் கெஞ்சுவான், அப்புறம் வண்டையாக கேள்வி கேட்பான், அப்புறம் அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் 2 அடி அடித்தா தான் அந்த பெண்கள் ஒத்துப்பாங்க. அந்த மனைவி அந்த கணவனுக்கு உடல் உறவு வைத்துக்கொள்ள ஒத்துப்பாங்க. இப்படி போராடி வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே உடல் உறவு வச்சு கொள்கிற, ஒரு தடவை மட்டுமே, வாரத்தில் ஒரு தடவை மட்டுமே போராடி உடல் உறவு வைத்துக் கொள்கிற கணவன் மனைவி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அப்படி போராடி வைக்கும்போது தான் அந்த கணவன் தனது மனைவியை மெச்சிக்குவான். அடடா, நம்ம மனைவி எவ்வளோ கட்டுப்பாடுயா, கூப்பிட்ட உடனே வரவே மாட்டேங்கிறா, எவ்வளோ பெரிய உத்தமி, கூப்பிட்ட உடனே அவளுக்கு ஆசையே இல்லை, நம்மளை மாதிரி அவளுக்கு ஆசையே கிடையாது, அவள் கண்டிப்பாக வேறு எவங்க கூடயும் போக மாட்டா, கெஞ்சினா தான் வருகிறேன், ஏன்னா நானே இவ்வளோ கெஞ்சினா தான் வரேன், அவள் எப்படி மற்றவங்ககிட்ட போவா? அப்போ பெண்கள் அந்த மாதிரி தான் உத்தமி, தான் கற்பு கரசி, தான் நம்பிக்கையானவன், நான் அவ்வளோ ஈஸியாக பலவீனமானவ கிடையாது, கூப்பிட்ட உடனே நான்லாம் போயிட மாட்டேன், புருஷனாக இருந்தாலும் அவன் என்கிட்ட கெஞ்சணும், ஒரு உறவுக்கு அவ்வளோ ஈஸியாக சம்மதிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் என் புருஷனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அந்த மறைமுகமாக அவங்க உணர்த்துறாங்க தன் கணவனுக்கு. பாரு, நான் எவ்வளோ அந்த உறவில் நான் அந்த உறவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பாரு, நான் வீக்கான ஆள் கிடையாது அப்படின்னு அந்த மனைவி தனது கணவனுக்கு உணர்த்துறாங்களாமா. அதுக்காக அவங்க கெஞ்சினா தான் வருவாங்க, போராடணும், சண்டை போடணும், கெட்ட வார்த்தையில் திட்டணும், சமயத்தில் அடிக்கணும். அடித்தா தான் அவள் ஒரு வாரத்தில் ஒரு தடவை உடல் உறவுக்கு சம்மதிப்பாள். இது வாழ்நாள் முழுதும் ஐயோ அடிப்பானே, அடிக்கிறதுக்குள்ளே ஒத்துக்கணுமே, கோவம்தான் உடல் உறவுக்கு கூப்பிடும்போது நம்ம போகலன்னா அவன் டென்ஷனாகவும் அடிப்பானே, அப்போ நம்ம இனிமேல் அந்த மாதிரி அதுக்கு வழி வைக்காமல் கூப்பிட்டப்போ போயிடலாமே அப்படின்னு கூட அந்த புத்தி அவங்களுக்கு யோசிக்காது. ஒரு முட்டாள் மாதிரியே நடந்துப்பாங்க. அவங்க அடித்தாதான் அவங்க போவாங்க. காரணம், அவங்க எதையோ உணர்த்த நினைக்கிறாங்க. நான் என் உடல் உறவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பாரு, உனக்காக நான் வீட்டிலே இருந்தால் கூட உனக்காக நான் தயாராக எப்போவும் நான் தயாராக இருக்கிறேன், அதுக்காக நீ என்னை மட்டமாக நினச்சிடாத. ஒரு விபச்சாரி போல் அவளும் கஸ்டமருக்காக எப்போவும் தயாராக இருப்பாள், அதுபோல் நீ என்ன நினச்சிடாத. நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு கணவன்கிட்ட உணர்த்துறாங்களாமா. அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு இயல்பை வளர்த்துப்பாங்க. வாழ்நாள் முழுதும் அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் உடல் உறவுக்கே சம்மதிப்பாங்க. சில பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்கள கற்பழிச்சாதான் அவங்க ஒத்துக்கிற மாதிரி போவாங்க. சில ஆண்களுக்கு ஒத்துக்கிட்டால் பிடிக்காது, கற்பழிக்கணும், அதாவது ஒத்துக்கவே கூடாது,
அவங்கள போராடி உடலுறவு வச்சுக்கணும். அதுதான் சில ஆண்களுக்கு பிடிக்கும். அதுபோல் சில பெண்களுக்கு தன்னுடன் வந்து அந்த என்ன பலவந்தப்படுத்தி உடலுறவு பண்ணால் தான் சில பெண்களுக்கு பிடிக்கும். ஒத்துக்கவே கூடாது, அந்த ஒத்துழைப்பையும் ஒத்துக்கக்கூடாது என்கிற அந்த முடிவோடு இருக்கிற அந்த பெண்களை பலவந்தப்படுத்தி உடலுறவிக்குமோ அது பெண்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உளவியல் சார்ந்த பல நோய்கள் இருக்குது, பல நோயாளிகள் இருக்காங்க. பல நோயாளிகள் இருக்காங்க. இது எல்லாமே வீக்னஸ் தான். வீக்னஸை மறைப்பதற்கான வீக்னஸால் ஏற்பட்டது தான். வீக்னஸை மறைப்பதற்காக, பெண்கள் சார்ந்த பலவீனத்தை மறைப்பதற்கான ஒரு உள்நோக்கம், ஒரு உள்ளார்ந்த ஒரு முயற்சி, ஒரு உள்நோக்கம்தான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த உறவு தேவை. பெண் என்பவள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை. பெண் தன்னையே அனுபவிக்கிறாள். ஆணின் மூலமாக பெண் தன்னை அனுபவிக்கிறாள். ஆண் வந்து தன் மூலமாக பெண்ணை அனுபவிக்கிறான். பெண்ணை அனுபவிப்பதற்கு ஆண் என்கிற கருவி தேவை. பெண்ணை வந்து பெண்ணும் ஆணும் அனுபவிப்பதற்கு அந்த ஆண் என்கிற கருவி தேவை. ஆண் என்பவன் ஒரு கருவி. பெண் என்பவள் ரொம்ப பலமான ஒரு அனுபவிக்கின்ற ஆசையை தூண்டுகிற ரொம்ப அழகு நிறைந்த ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்கிட்ட நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். அடிமையாயிட்டேன்னா ஆபத்து. கண்ட்ரோலாக இருக்கிற வரைக்கும் பெண்ணை நீ தொடர்ந்து அனுபவிக்கலாம். நீ அடிமையாயிட்டேன்னா அதை நீ அனுபவிக்க முடியும். அப்போ தான் ஆண்மை குறைவுலாம் ஏற்படும். ஆண்மை குறைவு ஏன் ஏற்படுதுன்னா, பெண்களை பற்றியே யோசிக்கிறது, பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு தொடர்ச்சியாக இவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, அவங்க தான் ஆண்மை குறைவு. அதான் ஆண்மை குறைவு. பன்முக ஆண்மைத்தன்மை இருக்காது அவங்ககிட்ட. எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றியே யோசிக்கிறது. பெண்களை அனுபவிக்கணும், பெண்ணை பற்றியே யோசிக்கிறது. அந்த யோசனை தான் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு திறமை குறைந்து கடைசியில் ஆண்மை குறைவில் கொண்டு போய் விட்டுரும். அதுமாதிரி பெண்களுக்கும் அந்த ஆண்மை குறைவுன்னா என்ன, உடலுறவு வச்சுக்க முடியாத ஒரு நிலைமை. உடனே வந்துடும், விரைப்புத்தன்மை இருக்காது. அல்லது விரைப்புத்தன்மை அடங்கவே அடங்காது, விந்து வரவே வராது, இப்படியெல்லாம் இருக்குது. அதுபோல் பெண்களுக்கும் இந்த பாலியல் உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பெண்களுக்கும் உடல் உறவுனாலே அந்த வச்சிக்க முடியாத நிலைமை வரும். உடல் உறவு வச்சிக்க முடியாத நிலைமை வந்து அதை தாங்கிக்கிற அந்த உடல் உறவு வச்சுக்கணுன்னா பெண்கள் வந்து அந்த உடல் உறவு மீது அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஒரு விருப்பமே இருக்காது. அந்த மாதிரி பலவீனம்லாம் இருக்கும். ஒரு ஆசைங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆசைங்கிறது அதனால் அந்த பெண் மீது, அதுபோல் ஆணுக்கும் உடலுறவு வச்சா உடனே விந்து வருதுன்னா அவனுக்கும் ஆசை இல்லாமல் போயிடும். அது மாதிரி கட்டுப்பாடாக அனுபவித்தா பெண்களை வந்து பெண்ணும் அனுபவிக்கலாம், ஆணும் அனுபவிக்கலாம். ஏன்னா பெண் வந்து ஆணின் மூலமாக பெண்ணாகிய தன்னை அனுபவிக்கிறாள், தன்னுடைய அழகை அனுபவிக்கிறாள். ஆண் வந்து ஆண் எனப்படுகிற தன் மூலமாக பெண்ணை அனுபவிக்கிறான். கட்டுப்பாடாக இருந்தால் ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் பெண்ணிடமிருந்து அனுபவிக்க வேண்டியது. முத்தமிடுதலோ, தடவுவதோ, கட்டிப்பிடிப்பதோ, உடலுறவு வைத்துக்கொள்வதோ, அது இவ்வளவு தான். ஒரு 1/2 மணி நேரம்தான் போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ அதை மறந்துடணும். மறுநாள் பார்த்துக்கலாம். மறுநாள் அந்த நினப்பு தானாக வரும், அந்த உணர்வு தானாக கிளம்பும், அப்போ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருந்தால் வாழ்நாள் முழுதும் பெண்ணை அனுபவிக்கலாம். பெண் வந்து அழகு மிகுந்தவள், அதுதான் பெண் தான் வாழ்க்கை, பெண்ணை அனுபவிப்பது தான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையோட அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெண்களை பற்றியே யோசித்து பேராசையில் கடைசியில் அனுபவிக்க முடியாத பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஆண்மை குறைவு, பெண்களுக்கும் அந்த பெண்மை சார்ந்த குறைபாடு ஏற்படும். அதனால் பெண்களை அனுபவிக்கிறதுங்கிறது வந்து அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் பிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியும். வாழ்க்கைங்கிறது அது மட்டுமே கிடையாது. அதான் கடமை செய் பலனை. பெண் என்பவள் ஒரு பலன், கடமை. பெண்ணை அனுபவிப்பதற்கு, பெண் என்கிற அந்த பலனை அனுபவிப்பதற்கு நம்ம நிறைய கடமைகள் செய்யணும். அதை செய்யாமல் அதையெல்லாம் செய்ய முடியல, என்னால் ஒரு உழைக்க முடியல, விளையாட முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, நடக்கவே முடியல, ஆனால் பெண்ணை பற்றின ஆசை மட்டும் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமையை செய்யாமலே நீ பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிற. கடமையை செய்யாமலே நீ பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிற. அதுதான் அதோட நோக்கம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமையை தான் நிறைய தினசரி. பலன்கிறது பெண் சார்ந்த பலன். பெண்ணை அனுபவிப்பது என்பது ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். ஆனால் அது கண்டிப்பாக தேவை.
ஒரு அரை மணி நேரம் பெண்ணை அனுபவிக்கணும். கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவளை பார்த்து அவள் பேசுகிறத கேட்குறது, அவள் பேசுகிறத கேட்குறதுக்கு அது தனியாக ஒரு மணி நேரம் கூட 1 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் பெண்ணை அனுபவிக்க முடியும். நிறைய கடமைகள் செய்யணும். தொழில் செய்யணும், உணவு உற்பத்தி, நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கணும், உடல் உறுதி, உடற்பயிற்சி செய்யணும், ஓடணும், ஆடணும், விளையாடணும். இப்படி பல வேலைகள் இருக்குது பெண்ணை அனுபவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதான் அந்த கடமைகள் சார்ந்த ஆளுமைத்திறன் தான் பன்முக ஆளுமைத்தன்மை. பன்முக ஆளுமைத்தன்மை தான் ஒரு மனிதரை முழுமையாக்கும், முழுமையானவராக மாற்றும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பன்முக ஆளுமைத்தன்மை என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது.